ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதி தனிப்பெரும் கருணை ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, ஏன்னா கடைசி பேச்சாளர் அப்படின்றனால எல்லோரும் கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நம்ம தசாபுத்தியும் வாழ்வியல் பரிகாரமும், தாந்திரிகத்தில் வாழ்வியல் பரிகாரம் எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு தசைக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும். என்னென்னா, ஒவ்வொருக்கும் எந்த கிரகத்தினுடைய நடப்பில் உள்ளதோ, இப்போ ஒன்றும் இல்லை, சூரியனுடைய தசை நடக்குது அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மயிலுடைய ஃபோட்டோவோ அல்லது தேரினுடைய ஃபோட்டோவோ வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா அன்னப்பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னப்பறவையினுடைய ஃபோட்டோவை இந்த செவ்வாய் தசையை நடக்கிறவங்க வச்சுட்டா அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். டெய்லி அதை பாருங்கள், சரிங்களா? இப்படி ஒவ்வொரு தசாபுத்திக்குமே, ஆனால் நம்ம புத்தி எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல புத்தி எடுக்க வேண்டாம். ஆனால் புத்தி எடுக்காமல் தசையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். என்னென்னா, இப்போ புதன் தசை நடக்குது அப்படின்னா குதிரையோட படத்தை வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசையில் கர்டனுடைய படத்தை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ராகு தசையை ஆடினுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ராகு தசையில் ஆடை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவான எனர்ஜியோ நல்ல பாசிட்டிவான செய்திகளோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேது தசை. இந்த கேது தசையில் சிங்கத்தினுடைய படத்தை வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு, சரிங்களா? இப்படி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு பட்சிகளையோ அல்லது மிருகங்களையோ நம்ம வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப தசையெல்லாம் கிடையாது, மொத்தமே நமக்கு 9 கிரகங்கள் தான். ஆனால் என்ன கேட்டால் 11ன்னு சொல்லிடுவேன். ஏன்னா 9 கிரகங்கள் பாருங்கள், அது மீறின 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னா மாந்தி குளிகனையும் சேர்த்துக்குவேன் நான். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருக்குமே மாந்தியினுடைய பயன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். மாந்தியை வச்சு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் ரொம்ப சிறப்பாக சொல்லிடுவீங்க. ஏன்னா இதுதான் உண்மை. கேரளா பக்கம் போனீங்க அப்படின்னா மாந்தியை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க. இப்போ சரி, ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நமக்கு வீட்டில் பண கஷ்டம் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும். இந்த பண கஷ்டத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, பாண்டிச்சேரி, நம்ம விழுப்புரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் மகாலட்சுமி கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் பண கஷ்டம் சரியாகும். இப்படி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பரிகாரம். ஏன்னா இன்றைக்கி நிறைய டாபிக் பேசலான்னு வந்தேன், டைம் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இது எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்க சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வீட்டில் நிலை தோஷம்னு கேள்விப்பட்டீங்களா? வீட்டு நிலை தோஷம். ஒரு வீட்டுக்கு நிலை தோஷம்னு ஒன்று இருக்கும். எதனால் வருதுன்னு தெரியுமா? நம்ம வீட்டினுடைய உள்ளே நின்று வெளியே எந்த பொருளையும் வீசக்கூடாது. வீட்டுக்குள்ளே உள்ளேருந்து வெளியில் எந்த பொருளையும் இப்படி வீசக்கூடாது. வீசினீங்கன்னா அது நிலை தோஷம், சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, வீட்டின் உள் நின்று வாசல் நிலை வெளியில் நிற்பவரிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு வாங்க எப்போ வந்தீங்க அப்படி கேட்கக்கூடாது. ஒன்று அவங்கள உள்ளே வர சொல்லிட்டு பேசணும், இல்லைன்னா நம்ம வெளியில் போய் பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸு, சரிங்களா? அதுக்கு அடுத்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, ஆணும் பெண்ணும் உள்ளாடை இன்றி வாசலை தாண்டக்கூடாது. இந்த வாசல் நிலை பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு சமமானன்னு சொல்கிறோமா? உள்ளாடைகள் இன்றி தாண்டக்கூடாது. பெண்ணோ ஆணாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு தாண்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப எளிமையான பரிகாரம் இதெல்லாம். பரிகாரம் கூட கிடையாதுங்க, செயல்படுத்தினா போதும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு, வாய்க்குள்ளே என்ன பண்ணுறீங்க, இப்படி தண்ணியை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. வீட்டுக்கு வாசலில் நின்று, இல்லை வீட்டுக்கு வாசலில் நின்று வாயிலிருந்து எச்சி தண்ணி அங்கே துப்பக்கூடாது. வீட்டினுடைய மகாலட்சுமி வெளியே போயிடும். வாசலில் இப்போ நின்றுக்குவாங்க,
வாய் கொப்பளிப்பாங்க, பல்லு விளக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, உள்ளே நின்று இப்படி இப்படி வச்சு துப்பக்கூடாது. துப்புனா என்ன ஆகும், நம்ம வீட்டினுடைய மகாலட்சுமி தன்மை போயிடும். புரியுதுங்களா? அடுத்து வாசல் நிலை அருகில் அமர்ந்து எந்த வார்த்தை பேசினாலும், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வாசல் நிலையில் உட்காந்து எந்த வார்த்தை பேசினாலும் என்ன நடக்கும் தெரியுமா? சதாஸ்து சதாஸ்து சதாஸ்துன்னு இந்த பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்போ நீங்கள் தீய சொற்களை பயன்படுத்தினால் அது அப்படியே நடக்கட்டும், அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதனால தான் யாரையும் விளக்கு வச்ச நேரத்தில் சபிக்காதேன்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசலில் நின்றுட்டோ நிலைப்படியில் நின்றுட்டோ இது கெட்ட வார்த்தையில் பேசுறது, சபிக்கிறது, இது எதையுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி யாராவது கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கல, இது சொல்லக்கூடாதான். இருந்தாலும் சொல்கிறேன், உங்களை ஏமாத்துகிற மாதிரி தெரிஞ்சால் அந்த பணத்தை அவங்க வீட்டு நிலையில் வைக்க சொல்லுங்கள். அந்த வீட்டு நிலையில் உண்மையாக அந்த பணம் வச்சா அந்த வீட்டில் இருக்க அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களை ஏமாற்றி அந்த பணத்தை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? நீ காசை நிலையில் நான் எடுத்துகிட்டு போகிறேன், நமக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையாக கொடுத்தா உள்ளே போய் மரியாதை வாங்கிட்டு நம்ம வரப்போகிறோம். இல்லை சார் எனக்கு அவன் நேர்மையாக கொடுக்க மாட்டேன், நான் 10 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சம் தரேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிடுங்க. ஆனால் அவன் வீட்டு வாசலில் அந்த பணத்தை வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீதி 9 லட்சத்தை தானாக தேடி கொண்டு வந்து கொடுப்பான். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருக்கா? கசகசன்லாம் இல்லை, டீசெண்டாக இருக்க நல்ல பரிகாரம். சரியா? அடுத்ததுக்கு போமா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நமக்கு தரித்திரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தலைவாரிய முடிய உள்ளிருந்தே சில பெண்கள் வீசுகிறார்கள், அது லாப நஷ்டத்தை அடையும். வீட்டுக்குள்ளே தலையை சீவிட்டு என்ன பண்ணுவாங்க, கையில் இப்படி சுருட்டுவாங்க, சுருட்டிட்டு இப்படி தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. உள்ளே நின்றுட்டு இப்படி வாசலை தாண்டி போடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும், நஷ்டத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பெண்கள் ஆண்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு வாசலை தாண்டக்கூடாது. என்னன்னா எண்ணெய் பாத்து எடுக்கிறீங்கல்ல, உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டா வாசலை தாண்டக்கூடாது. தாண்டிட்டா நீங்கள் மாந்தி, தாண்டிட்டா எண்ணெயை தேய்ச்சிட்டு வீட்டு வாசலை தாண்டிட்டா நீங்கள் மாந்தி. மாந்தினா என்ன? பிரேதகாரகன், பிணம். எண்ணெய் தேய்ச்சி எங்கே அனுப்புவாங்க? அப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சா வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு தான் வீட்டு வாசலையே தாண்டணும். குளிக்காமல் தாண்டிட்டால் நீங்கள் மாந்தி, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம்தான் வரும். நல்லெண்ணெய் சனியா? ஆயில் பாத் எடுக்கிறீங்களா? சனி சூரியன் காம்பினேஷன் வருதா? சனி பிறந்தோடனே சூரியனுக்கு கிரகணம் பிடிச்சிச்சா இல்லையா? சனி பிறந்த உடனே சூரியன் யார்? சனியினுடைய அப்பா தானே. அவரை பார்த்தோன்னே என்ன ஆகுது, சூரியனுக்கு கிரகணம் பிடிக்குதா? அப்போ நிலைப்படி யார்? மகாலட்சுமி தானே. கோவிலில் நிலைப்படி மூதேவி, வீட்டின் வாசி நிலைப்படி மகாலட்சுமி. ஏன்னா கோவில் வாசலை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மூதேவி தான் முதல்ல தொட்டு கும்பிடுவாங்க. படியை தொட்டு கோயிலில் கும்பிடக்கூடாது. எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, படியை கோயிலில் ஃபஸ்ட்டு தொட்டு கும்பிடக்கூடாது. மூதேவி கும்பிடுவீங்களா? கும்பிடக்கூடாது. படியை தாண்டி தான் போகணும். என்ன சார், படி தாண்டி வரணும். இப்போது நான் தான் சொல்லலை, இப்போது படினா நம்ம என்ன சொல்கிறோம், ராகுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பல அடி வாங்குச்சுன்னா அது சிலை, அது சனி. 4 அடி வாங்கினா அது ராகு, படி. ஒரு பழமொழியே இருக்குல்ல, எத்தனை. ஆனால் ராகுவின் உதவி இல்லாமல் உச்சத்தை தொட முடியுமா? கல் சிலை தானே கடவுள், கல் சிலை தான் கடவுள். அப்போ அந்த கல் சிலை சனின்னு சொல்லிடுறோம். பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய ராகுனுடைய ஒரு மலை மேலே ஒரு சாமி இருக்குது. இந்த படியினுடைய தயவு இல்லைன்னா பார்க்க முடியுமா? உச்சத்தில் இருக்கும் கடவுளை பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய படியில் ஏறி போய் பயணம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அதனால தான் சொல்லுங்க, படி பொறுமை இல்லாதது, மூதேவி நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அதனால் படியை தொட்டு கும்பிடக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க தெரியுமா, தீர்த்தம் கொடுப்பாங்க, வாங்கணுன்னு இப்படி குடிப்பீங்க.
குடிச்சிட்டு என்ன பண்ணீங்க, இப்படி தலையில் தடவுவீங்க. இது மிகப்பெரிய வருமான இழப்பை ஏற்படுத்தும். இது உண்மை. இந்த மாதிரி வருமான இழப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டான்னு சொல்கிறேன். தீர்த்தம் வாங்கணும். பெண்கள் தன் முந்தானியில் கையை அடியில் வச்சு தீர்த்தம் வாங்கணும். ஆண்கள் தீர்த்தம் வாங்கினோடனே குடிக்கணும். குடிச்சிட்டு கண்ணிலாம் ஒத்திக்கூடாது, கையை தொடச்சிடணும். புரியுதுங்களா? எளிமையான விஷயம், ரொம்பலாம் இல்லை. சரியா? அதுக்கு அடுத்து இன்னும் 2-3 விஷயமும் இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணோம், தலையை எப்போவுமே கட்டிட்டு தான் வீட்டு வாசப்படியே தாண்டணும். தலையை விரித்து போட்டு வீட்டு வாசலை தாண்டிங்கன்னா அந்த வீட்டு ஆம்பளைக்கு ஆகாது. தலையை விரித்து போட்டு வீட்டு வாசலை தாண்டினோம்னா அந்த வீட்டு ஆம்பளைக்கு ஆகாது. அந்த வீட்டுடைய ஆம்பளை பிரச்சனையில் சந்திப்பார். அதே மாதிரி பெண்கள் முடி வெட்டுறேன், முடி காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கக்கூடாது. பூ முடி மட்டும்தான் கொடுக்கணும். பூமுடி தான் கொடுக்கணும். சார் நான் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப லோவாக கீழே போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தும், நெகட்டிவாக கொடுக்கும், பாசிட்டிவாக கொடுக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தை தகுந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் தலையை விரித்து போட்டு தெரியும் தாந்தோண்டித்தனமாக. இன்றைக்கி உள்ள பெண்கள் பிள்ளைகள்லாம் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த பக்கம் காலேஜ், பிஜிஎஸ் காலேஜ், இந்த எல்லா காலேஜும் பார்க்குறேன். நான் ஆல் இண்டியா பர்மிட்டு. நான் ஒரே ஊர்லலாம் இருக்கிறது இல்லை, எல்லா ஊர்லேயும் சுற்றுறோம்ல. அப்போ பெண் பிள்ளைகள் பூரா என்ன பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ரெயிட் ஹேரா, லூஸ் ஹேரா, லூஸ் ஹேருக்கு போட்டு அந்த மாதிரி லூஸ் ஹேர் விடுறாங்க வருங்க. அது எல்லாமே அவங்க திருமண வாழ்க்கையை பாதிக்கும். இந்த லூஸ் ஹேர் விட்ட பொண்ணுங்க எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணோம், குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிறீங்க, இது நடக்குதா இல்லையான்னு நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த பொண்ணுங்க தான் அதிகமாக வாயும் பேசும். ஆமாம், லூஸ் கார் விட்ட பிள்ளைங்க தான் வீட்டுக்காரோட சண்டையில் இருப்பாங்க. சடை பண்ணி ரொம்ப சிம்பிளாக சுடிதாரு இந்த மாதிரி ஆடைகள்லையோ மற்ற விஷயங்களில் ஒழுக்கமாக இருக்க பிள்ளைகள்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அதிகமாக பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் போகிற எல்லா பிள்ளைகளுமே புருஷனோட வாழ்கிறதே கஷ்டம்தான். உண்மை. பொண்ணு பார்க்கும்போது அந்த காலத்தில் முடியை பார்த்தா பொண்ணே கொடுப்பாங்க, இந்த மாப்பிள்ளையே கட்டுவார். என்னென்னா, ஒரு திருமணத்துக்கு முடி ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த பேங்க் லோன் கேட்டு எல்லோரும் போவீங்க தெரியுமா? இந்த பேங்க் லோன் யார் வாங்குவா? என்ன கிரகம் சம்மந்தப்பட்ட பேங்க் லோன் வாங்க முடியும்? பேங்க் நம்ம என்ன கிரகம்னு சொல்கிறோம்? புதனா? ஜாதகத்தில் புதன் குரு வீட்டில் இருந்தால் லோன் கிடைக்குமா? செவ்வாய் வீட்டில் இருந்தால் லோன் கிடைக்குமா? சந்திரனுடைய வீட்டில் இருந்தால் லோன் கிடைக்குமா? சந்திரனுடைய வீட்டில் இருந்தால் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, சந்திரனுடைய பலம் இருக்கணும். சரிங்களா? ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் புதன் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்க லோனே வாங்கக்கூடாது. லோன் ஒரு தடவை கையெழுத்து போட்டாங்கன்னா லோன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. புதன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கெட்டு போச்சு அவங்க லோன் வாங்கினா சீக்கிரம் கடனை அடைச்சிருவாங்க. யோகி அவயோகின்னு இருக்குல்ல, புதன் யாருக்கு அவயோகியோ அவங்க லோன் வாங்கலாம். புதன் யாருக்கு யோகியோ அவங்க லோன் வாங்கக்கூடாது. ஏன்னா கண்டினியூஸாக லோன் வாங்குவாங்க. புதன் யோகியாக இருக்கிறவங்க, அவயோகியாக இருக்கவங்க சீக்கிரம் பேங்க் லோன் வாங்கி கட்டி முடிச்சுருவாங்க. புரியுதுங்களா? எல்லாம் ஒரு கணக்கு தான். சரி, அதே மாதிரி பைக்கு, இந்த பைக்கு அமையிறதுக்காக பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெற்றவங்கள்ட்ட பைக் வேணும் பைக் வேணும் பைக் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பைக்கு அமையணும்னா சனிராகனுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த சனிராக தொடர்பை எப்படி ஏற்படுத்திக்கலாம்? சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். சனி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிடுவோம், இரும்பு சம்மந்தப்பட்டமான விஷயங்களை சொல்லிடுவோம். பிரம்மாண்டம் ராகு, பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய இடம்லாம் பிரம்மாண்டம் சொல்லிடுவாங்க. ஒன்றும் இல்லை, சீக்கிரம் பைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எங்கெல்லாம் ரயில்வே ஜங்ஷன் இருக்கோ, ரயில் நிற்கும் பார்த்தீங்களா, இந்த ரயில் நின்ன உடனே அந்த தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுங்கள். ரயிலினுடைய என்ட்ரன்ஸு இருந்து கடைசி பெட்டி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த கடைசி பெட்டிக்கு போய் அதுக்கு பின்னாடி இதை வந்து கிராஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி பைக் வாங்கிடுவீங்க. என்னடா பரிகாரமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கேமராமேன் கூட சிரிக்கிறாரு, என்னடா இருந்தாலும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பரிகாரம் சொல்கிறான்னு. ஆனால் தண்டவாளத்தை தாண்டா பைக் வாங்கலாம். அதுக்காக ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்தில் போய் விழுந்துடக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்குங்க சரியா. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் பண்ண போகிறோம். ஆனால் பைக் கண்டிப்பாக வாங்க முடியும். அது ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க கார் வாங்கணும், சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணணும். என்னென்னா கார் வாங்குறதுக்கு சுக்கிரனுடைய தயவு கண்டிப்பாக வேணும்ல. சுக்கிரனும் ராகுனுடைய அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கார் வாங்க முடியும். மண்டபத்து டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ராஜசங்கர் ஐயா வந்துட்டார். சரிங்க ஐயா, இன்றைக்கி ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு சரிங்களா. காருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுக்கிரனோட தயவு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் கார் வாங்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, கழுதையை வந்து நம்ம சுக்கிரன்னு சொல்கிறோமா, கழுதையை சுக்கிரன்னு சொல்கிறோமா. என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கழுதையை ஃபோட்டோ எடுத்து அந்த காரனுடைய பேர் அந்த கழுதைக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதில் எழுதி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க. கரெக்டாக 6 மாதத்தில் கார் வாங்கிடுவீங்க. என்ன கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தானே. ஒரு கழுதையை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன், என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார் பேரை எழுதி அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த கார் வாங்குகிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும், எப்படியாச்சும் ஏற்படுத்தி கொடுத்துரும். பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இல்லை கார் வாங்கினா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 50,000 ஃபீஸ் போட்டு பாருங்கள், நான் அழகாக உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். சரிங்க, அருமையான கேள்வி. விவசாயம் பண்ணுறாங்க, தயவு செய்து அதை மட்டும் ஒழுங்காக பண்ணுங்கள், காரே நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா விவசாயிகள் கார் வாங்கிட்டிங்கன்னா சொகுசாயிருவீங்க, வேலை பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு சோறு கிடைக்காது. தயவு செய்து விவசாயிகள் கார் வாங்கும் எண்ணத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் உங்களுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வாங்க. ஏன்னா எங்களுக்கு சோறு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெருசாக லக்ஸுரியாலாம் ஆசைப்படாதீங்க. பாதி பேர் சிட்டிக்கு வந்துட்டான், ஏதோ மீதி பேர் இருக்கீங்க, அதை வச்சு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னும் ஒரு 25 வருஷம் கழித்து மாத்திரையை முழுங்கி வாழ்கிற சூழ்நிலை வந்துடும். அதனால் யாரெல்லாம் இன்றைக்கி இன்னும் 20 வருஷம் கழித்து யார்கிட்ட விவசாய லேண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் மீண்டும் ஜமீன்தார்கள். இன்றைக்கி இந்த மண்ணை விற்காதீங்க. ரியல் எஸ்டேட் நீங்கள் போய் மண்ணை விற்கிறனால தான் ரியல் எஸ்டேட் விலை ஏறுது. கம்முன்னு போட்டு வைங்க. 10 பேர் சீண்டலைன்னா அந்த பொருள் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே இன்ஜினியர்னு இன்ஜினியரை முடிச்சு விட்டாங்க. இப்போ புதுசாக இந்த 5 வருஷமாக டாக்டர் முடிச்சு விட்ருவாங்க. வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, வீட்டுக்கு ஒரு ஜோசியர், வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர். அப்புறம் எப்படி அவங்க சம்பாதிக்க முடியும்? ஒரு அளவு லிமிட் இருக்கணும்ல. இல்லை, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இதான உண்மை. எந்த ஃபீல்டுலையாவது நம்ம ஆளுங்க உள்ளே வந்து கெடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் தங்கன்னு போய் விழுந்தீங்கன்னா தங்க விலை ஏறத்தான் செய்யும். வாங்கிறத நிப்பாட்டி பாருங்கள். யாரெல்லாம் இந்த 3 மாதத்துக்கு தங்கம் வாங்கலையோ ஜனவரி மாதம் தங்கத்தோட விலை 4500 வந்துடும். நீங்கள் வாங்குறதுனால தான் சார் ரேட் ஏறுது, வாங்காமல் இருந்தால் ஏறுமா? ஏறவே ஏறாது. எந்த பொருளையும் மதித்தால் மதிப்பு கூடும், மதிக்கவில்லை என்றால் மதிப்பு குறைஞ்சிரும். இப்போ பூண்டு 1000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், யாருமே வாங்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவான்? தானாக ரேட்டை குறைப்பான். தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கிறான், 2 ரூபாய்க்கு விற்கிறான்ல, 10 ரூபாய்க்கு கூட விற்கிறான். அது எப்படி? அப்போ விவசாயி முட்டாளா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாங்காமல் விட்டுறணும். 10 லாரி சேல் ஆக வேண்டிய இடத்துல 1 லாரி சேல் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்? ரேட்டை குறைப்பான். இப்போ ஓலா பைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு விற்றான், இப்போ 75,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஏன்னா வாங்கிறத விட்டாங்க, 2 கம்ப்ளைண்ட் வந்துச்சு, என்னாச்சு? விலை குறைஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் ஒரு சில விஷயம் இருந்தால் தாந்திரிகத்தில் ஒரு சில விஷயம் இருக்கும். ஒன்றும் இல்லை, கொடுத்த கடன் வரமாட்டேங்குதுன்றத பெரிய எல்லாருக்குமே ட்ராபேக் அதான். அந்த ஒரு விஷயந்தான் சார் எங்களுக்கு கொடுத்துட்டோம் வாங்க முடியல. அதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லி நானும் எவ்வளவோ கண்டுபிடிச்சி சொல்லி பார்த்துட்டேன், ஒன்றுமே முடியல. நான் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். யார் கடன் கொடுத்தீங்களோ அவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, அவனுக்கு காசு வரணும்னு சாமி கும்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காசு வந்துடும். என்னன்னா நானும் எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லி பார்த்துட்டேன், என்னால் முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், நானே போய் எனக்கு ஒருத்தன் காசு தரணும், டெய்லி அவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் 50,000 1 லட்சம்னு கொடுத்துட்ருக்கேன். என்ன அதை கேட்டேன், என்ன திடீர்னு கொடுக்குற அப்படின்னே. இல்லைங்க, ஏதோ எனக்கு இப்போ வந்துட்டுருக்கு, நான் கொடுக்குறேன். புரியுதா?
அவன் நல்லா இருந்தால் தான் நம்ம காசை கொடுப்பான். அவன் கெட்டு போயிட்டான் எப்படி தருவான்? வேறு வழி இல்லை. எவனுக்கோ கும்பிட்றோம், சரி விடு உனக்கு சேர்த்து கும்பிட்றோம். என்னங்கய்யா? ஆமாம், நெல்லையஸ்தன் ஐயா, மறைந்த நெல்லையஸ்தன் ஐயா வந்து அவருடைய 70வது பிறந்தநாள் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போட்டேன் இந்த இதில் டைமில். இந்த சாப்பாடு போன ஐடியா எனக்கு வரவே இல்லை. என்னோடய துணைவியார் சொன்னாங்க, ஒருத்தவங்க யாரோ ஃபேஸ்புக்கில் நெல்லையஸ்தன் ஐயாவுடைய பிறந்தநாளுக்கு போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க ஐயாவோட நீங்கள் உங்கள் மானசீக குருநாதர்னு சொல்கிறீங்க, ஏதாவது பண்ணுவோமாங்க, ஐயாவுடைய வருஷம் இந்த பிறந்தநாளைக்கு ஏதாவது பண்ணலாமாங்கண்ணே. என்ன சாமி பண்ணலான்னு. அப்போ தான் அவள் சொன்னான், அன்னதானம் பண்ணுவோம். சரிப்பா, எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம், அப்போது தக்காளி பழம் கர்ம நட்சத்திரமா? அவிட்டம் தானே, கர்ம நட்சத்திரம். அப்போ தக்காளி சாதத்தை தானமாக கொடுங்க, அவருக்கு ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் பரிகாரம் பண்ண மாதிரி இருக்குன்னு என் முன்னாடி எனக்கு ஜாதகம் சொன்னான். பரவாயில்லடா, நம்மளும் ஒரு நல்ல ஒய்ஃபை தேர்ந்தெடுத்துடும். என்னென்னா நான் இல்லைனாலும் என் பொண்டாட்டி பொழைச்சிக்கிருவா. புரியுதுங்களா? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, நல்லா கற்றுக்குங்க. ஹையாக கற்றுக்க வேண்டாம், லோவாக கற்றுக்குங்க, பொறுமையாக கற்றுக்குங்க. சரிங்களா? ரொம்ப கம்மியான டைம் எனக்கு கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, பார்க்குறாரு. ஐயா மன்னிச்சிருங்கய்யா. என்னென்னா ராஜாசங்கர் அண்ணன் எப்போவுமே அப்படித்தான், நல்ல மனிதர், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. இந்த அமைப்புக்கு வந்து என்கிட்ட ஒரு 3 பேர் ஜாதகம் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நாங்கள் திருச்செங்கோட்டில் இந்த கருத்தரங்கத்துக்கு வர ஆரம்பிச்சதுன்னு நல்லாயிருக்கும் சார். நான் இப்போவும் சொல்கிறேன், எஸ்டி அஸ்ட்ரோ சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த ஒரு நபருக்கு இங்கே நான் ஃப்ரீயாக அவங்க ஃபேமிலிக்கு ஜாதகம் பார்த்தாரு மாதம். ஆனால் அந்த ஃபேமிலி இங்கே வரணும், அந்த டோட்டல் ஃபேமிலி. ஒரு தடவை வந்து இல்லையா, அந்த ஃபேமிலியிலேருந்து 2 பேராவது வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 2 பேர் வாங்க மாதத்தில். ஆனால் ஒருத்தருக்கு தான் பார்ப்பேன். அந்த ஃபேமிலிக்குள்ள 3-4 ஜாதகம்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக ஒதுக்கி பார்த்து தரேன். அடுத்த ட்ரிப் நான் இங்கே வரும்போது 150 பேர் இருக்கணும். அதே மாதிரி சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும். வீடியோ பார்க்குறது பெருசு இல்லை, நானும் வளரணும், என்னை சார்ந்தவர்களும் வளரணும். சரிங்களா? எப்பவுமே நம்ம 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே தவிர நமக்கு மட்டும் நம்ம பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய வேலைகள்லாம் நடக்குது. இந்த 1 4 7 10ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. நெல்லையஸ்தன் ஐயா காசி ஜாதகன்னு என்னைக்கு சொன்னாரோ, காசின்னு காசு பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவனம் மக்களே, உஷார். ஏன் இதை சொல்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 ரூபாயும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ராஜாசங்கர் ஐயா வகுப்பு போட்டால் 500 ரூபாய்க்கு மேலே போட மாட்டார். இப்போ என்னோடய வகுப்பு ஜனவரி மாதம் என் வகுப்பு. ஆனால் இந்த வகுப்பு எப்படின்னா, இவ்வளோ நாள் ஆன்லைனில் எடுத்தேன். ஆனால் இந்த தடவை முதல் முறையாக 108 தாந்திரிக பரிகாரங்களும், சரிங்களா, ஒரு தன ஆக்கிரஷ்ண வசிய எந்திரமும், அது மட்டும் இல்லாமல் 5 வகையான வேர்களும், சரிங்களா, இதை கொடுத்து கிளாஸ் வந்து நேரடி வகுப்பு 30 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. 30 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. கரெக்டாக நேரடி வகுப்பு மதுரையில். இதில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பயன் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு தேவையான பரிகாரம் அந்த 108 பரிகாரத்தில் இருக்கும். 12 ராசிக்கு இருக்கும், 12 லக்கணத்துக்கு இருக்கும், 27 நட்சத்திரத்துக்கு இருக்கும். ஆனால் அது தாந்திரிக பரிகாரமாக இருக்கும். அப்போ இந்த வகுப்பில் 30 பேருக்கு மேலே கலந்துக்க முடியாது. ஆனால் வகுப்பு ஒரு நாள் தான், ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் தங்கிறதுக்கு. வகுப்பினுடைய கட்டணம் 7002 ரூபா. ஓப்பனாக சொல்லணும்ல, ஃபோன் பண்ணுங்கள் ஃபீஸ் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம எப்போவுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். அதே சொல்ல, யார் என்னென்ன எப்படி பண்ணணுன்றத இறைவன் கண்டிப்பாக தீர்மானிச்சிருப்பார். ஆனால் எந்த மாவட்டத்துலேயும் வகுப்பு போட போகிறதில்ல, எப்போவுமே மதுரையில் தான். ஜனவரி மாதம் வகுப்பு உண்டு, பொங்கலுக்கு அப்புறம் வகுப்பு உண்டு. யார் முந்திரிங்களோ முந்திக்குங்க. இந்த 108 பரிகாரமே பெரிய சக்ஸஸ்ஸு. என்னென்னா 108 பரிகாரம் நான் சொல்லி சக்ஸஸ் ஆன பரிகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன், 30 பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக. அதே மாதிரி செட்டு வேறு 5 விதமான தனம் வரக்கூடிய வேறு இதெல்லாம் கிடைக்காது. இதை நான் இப்போ கொல்லிமலை, திருவனந்தபுரம், திருச்சூர், இந்த மாதிரி பல ஏரியாவில், நேபாளில்
இங்கெல்லாம் ரெடி பண்ணி மலைகளில் மூலிகையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, நம்மகிட்ட ஒரு தடவை படிக்கட்டும், அப்புறம் சொல்லட்டும் அவங்க வாழ்க்கை, எல்லாரையும் சூப்பர் ஸ்டார் ஆகுவோம். ஒரு சில வாத்தியாரெலாம் போனீங்கன்னா பரிகாரன்றாங்க, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. நானே போயிட்டு வெளியே வந்துட்டேன், இன்னும் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம சொல்கிற அளவுக்கு கூட பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அதனால் ஜோதிடத்தை ரொம்ப அழகாக பாருங்கள், அதுக்குள்ளே தாந்திரிகத்தையும் பாருங்கள். தந்திரம் தெரிந்தால் மந்திரம் தெரியும், மந்திரம் தெரிந்தால் எந்திரம் தெரியும். எப்படி? தந்திரம் தெரிந்தால் மந்திரம் தெரியும், மந்திரம் தெரிந்தால் எந்திரம் தெரியும். யாரெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல ஜோதிடத்தை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, தந்திரத்தை கற்றுக்குங்க. கிரகங்களை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக்குங்க. பெஸ்ட்டு ஃபாலோவர் யார்? எஸ்டி அஸ்ட்ரோ ஃபாலோவர்ஸா? 9 கிரகத்தை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு ஃபாலோவர். நான் அப்படி தான் சொல்லுவேன், யார் 9 கிரகத்தை பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு ஃபாலோவர். அப்போது அதே மாதிரி எஸ்டி அஸ்ட்ரோவும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய தகவல்கள் கிடைக்குதுல்ல ஜோதிடத்துறையில். சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் எனக்காக நான் சொல்லலைங்க, என் சேனலும் கிடையாது. ராஜா சங்கர் ஐயா ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்காரு. நிறைய கருத்துக்களை உங்களுக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சேனலை வளர்க்குறதுக்கான ஒரு 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 ஊண்டுகோலாக கூட நான் இருக்கலாம், இல்லை ஒரு துரும்பாக கூட இருக்கலாம். சரிங்களா? என்னால் ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்தால் ராஜசங்கர் ஐயாவுக்கு ரொம்ப நல்லது. வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு அன்னதானத்திலேருந்து இப்போ இன்றைக்கி ஆடையெல்லாம் தானமாக கொடுத்துருக்காங்க, கோல்டன் ரூல்ஸ்லாம் தர்றாங்க, எல்லாம் பெரிய விஷயம். முதல்ல கருத்தரங்களை கலந்துக்குங்க. ராஜசங்கர் ஐயா ஒன்று இந்த தடவை சனிக்கிழமை வச்சிட்டாரு, ஐயா கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையே வைங்க. சரி, எப்போவுமே இங்கே 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த கருத்தரங்கம் நடக்கும். இதில் கண்டிப்பாக கலந்துக்கிறனால உங்களுக்கு நல்ல சிறப்பான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு பரிகாரம் கேளுங்க, சொல்கிறேன். ஏதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், இது எனக்கு சீக்கிரம் முடியணும்னு கேளுங்க, பரிகாரம் சொல்கிறேன். திருமண தடை உங்கள் பையனுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? பூர நட்சத்திரம். சிம்மம் பூர நட்சத்திரம். பூரம் யாரோட நட்சத்திரங்க ஐயா? ஆண்டாள் நட்சத்திரம் இல்லை, சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆண்டாள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம். என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பையன், சரிங்களா, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கத்தில் காலை விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உத்தரகோசமங்கை போயிடணும். இல்லை அப்படின்னா மதுரை திருப்பரங்குன்றம் போயிடணும். ஒரே நாளில் இந்த 2 கோயிலை முடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? பூர நட்சத்திரம் மார்ச் மாதம், அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் அவர் கல்யாணம் ஆயிரும். சரியா? ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் இங்கே ஜோதிட மீட்டிங்கு உங்கள் சைடில் தான் சாப்பாடு போட்டுடணும் எல்லாருக்கும், ஜோதிடர்களுக்கு. சரியா? செஞ்சிடணும். ஓகே. அடுத்து யார்? சும்மா பயப்படாமல் கேட்கணும், ஜோதிடத்துறைக்கு வந்தால் மட்டும் பத்தாது. சரி, ரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். இப்போ ரத்தம் என்ன காரகம்? செவ்வாயா? அப்போது இந்த இடத்துல செவ்வாய்க்கு எது இணைவு ஏற்படுதா? செவ்வாய்க்கு எது இணைவு ஏற்படுதா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆஞ்சநேயருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட பழம், செவ்வாழை பழம் இருக்குல்ல, அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ரூட் அல்வாவை தானமாக கொடுங்க, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாயிரும். சரியா? அடுத்து 5 நிமிஷம். சரி, சரி. அதாவதுங்க புதுசாக ரைஸ் மில் கட்டுறாங்களா, அது அப்பா பேர் வைக்கலாமா மகன் பேர் வைக்கலாமான்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சுக்கர உரையில், சரிங்களா, கையில் ஒரு பட்டு துணி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்னோம், நாங்கள் எடுக்கலை, இந்த படிப்பை தான் எடுத்தோன்னு சொல்லுங்கள், அன்றைக்கி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சரியா? சரி.
இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஐயா ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த தடவை போர்டை காணமே எஸ்டி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஐயா பேர மறந்துட்டேங்க சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்புறம் எல்லாம் நிறையா இருக்கீங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இந்த தடவை முடிச்சிட்டேன். டைம் பத்தில் இல்லை நிறைய பரிகாரம் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் மந்த்து இந்த சேனல் பார்த்துட்டு இங்கே வர்ற எல்லாருக்குமே 12 லக்கணங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் தலைப்பை இப்போயே சொல்லிட்டேன். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா கரெக்டாக 12 லக்கணமும் தாந்திரிக பரிகாரங்களும் இங்கே யார் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த லக்கணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்ல போகிறேன். அடுத்த மாதம் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க 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 வளமுடன். நன்றி. ஐயா எப்பயுமே பரிகாரம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுப்பாரு. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஐயா ஒரு சின்ன விஷயம் சொன்னார். பெண்கள் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு. ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாருன்னு முழு விளக்கத்தை கொஞ்சம் கொடுக்கல. என்ன அப்படின்னா அந்த நுனியில் தான் பெண்களுடைய நுனியில் தான் மகாலட்சுமி இருக்குது. கங்கா யமுனா சரஸ்வதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சரஸ்வதிங்கிற நதி எங்கே ஓடுதுன்னே தெரியாது. அதுபோல் அந்த பின்னலில் 2 பின்னல் மட்டும் தெரியும், 3வது பின்னல் எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியாது. அதுதான் லட்சுமி இருக்கக்கூடிய இடம். அதனால் அதை போய் வெட்டுறதுக்காக எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? 100 ரூபா தான் உங்கள் ஊர்லையா? இங்கே 800 ரூபாயாமா. அதனால் 800 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, வெட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா